இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஹெல்தியான ஆட்டு ரத்த பொரியல் செய்ய முடியாதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். செய்முறைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஆட்டு ரத்தம் 2 வாங்கியாந்து தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போது வேக வச்ச இந்த ஆட்டு ரத்தத்தை பொடியாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா இது மாதிரி கையாலேயே உதிர்த்து விட்டுக்கலாம். இது மாதிரி உதிர்த்து விட்டு எடுத்து பக்கத்தில் வச்சிடலாங்க. 2 மீடியம் சைஸ் பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளியே இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாங்க. இதை கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட்டு ரத்தத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் சின்ன டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டை போட்டு மூடிடலாங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இப்போது தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்பப்போ தட்டு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி இது மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு ரத்தத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆட்டு ரத்தத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ திரும்பியும் தட்டு போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட இதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ மட்டும் தட்டு ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்குங்க.
ஆட்டு ரத்தம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான ஹெல்தியான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.